வணக்கம். இன்னைக்கு உளுந்தங்களி எப்படி கிண்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் அரை கப் உளுந்து களி மாவு, அரை கப் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இன்னைக்கு கருப்பட்டி வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் களி மாவு மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பங்கு உளுந்துக்கு, அதாவது இப்போ 1 கிலோ உளுந்து எடுத்தீங்க அப்படின்னா 1/4 கிலோ பச்சரிசி எடுத்து தனித்தனியாக வறுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி நான் வச்சுருக்கேன். ஸோ மில்லில் அரைச்சிங்கன்னா அது நல்லா பவுடர் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலையே தனித்தனியாக வறுத்து அரைச்சி அதை நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தனியாக அந்த களிமாவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம களி கிண்டுறப்போ கட்டி விழாமல் இருக்கும். ஸோ முதல்ல 1 டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது, அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் வெல்லம் வச்சு பண்ணுறதை விட கருப்பட்டி வச்சு பண்ணால் அது ரொம்ப சத்து. ஸோ அதனால தான் கருப்பட்டி வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி அதோட அந்த தட்டி வச்சுருக்கோம்ல அந்த கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். அரை கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க தூசியெல்லாம் தனியாக வந்துடும். அடுத்து இப்போ களி பண்ணுற ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த களி மாவை, அதை இதில் ஆட் பண்ணி கிண்டுங்க. கைவிடாமல் கிண்டணும் களியை, இல்லைன்னா கட்டி விழுந்துட்டே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே இப்போ ஊற்றியாச்சு. இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாம். கிண்டிகிட்டே இருங்க நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் கட்டியாயிருச்சு. இப்போ நல்லா மாவு பாயில் ஆயிடுச்சு, அதாவது நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இனிமேல் கருப்பட்டியை நம்ம சேர்க்கலாம். ஸோ நல்ல மாவு வெந்ததுக்கு அப்புறமா கருப்பட்டியோ வெல்லமோ சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த மாவோட அந்த ஸ்மெல்லு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஓரளவு நம்மளுக்கு நல்லாவே திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கருப்பட்டி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை நான் முதல்ல பாதி தான் ஆட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். இதையுமே நல்லா கிண்டி விட்டுருங்க. இந்த டைமில் தான் நல்லா கிண்டணும். ஸோ இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மீதம் உள்ளதை நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ மீதம் இருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுங்கள், விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ அடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ முதல்ல தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கட்டி ஆயிருச்சு. ஸோ அடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி ஆயிருச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. ஸோ நல்லெண்ணெய் ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் முதல்ல 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போது கிண்டிகிட்டே இருங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லாவே கட்டியாகிரும். ஸோ மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஊற்றி கிண்டி இருக்கிறோம். இது நல்லா எண்ணெய் சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நம்மளுக்கு வரும். இப்போ கடாயில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிண்டணும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி ஒரு டிஷ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.